ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற தேவனே, இந்த நாளில் கூட தேவனே, இந்த காலை வேளையில் எங்களை கூட்டி செய்த உடைய மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிற தேவனே. போன வருடம் ஃபுல்லாக பாதுகாத்து ஆண்டவரே இந்த புதிய வருடத்தை கொடுத்துரு, அதுக்காக நன்றி செலுத்துகிற தேவனே. இந்த வருடத்தில் தேவனே ஆண்டவரே எங்களுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் ஆண்டவர் அதை செய்கிறவர்களாக மாறும்படியாக எங்களுக்கு கிருபை பாட்டுங்க தகப்பனே. இந்த ஆராதனை வேலையை கூட கர்த்தர் ஒப்புடுகிற தேவனே, ஆராதனை வேலையில் ஆண்டவரே பாடல்கள் மூலமாக ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் நீ கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அது மட்டும் இல்லாதபடி ஆண்டவரே கொடுக்குற வார்த்தையின் படி ஆண்டவரே, அந்த வார்த்தையின் படி நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை வாழும்படியாக நீ கிருபை பாராட்டுங்க தகப்பனே. பேசுகிற தாசரையும் கர்த்தர் ஒப்புடுகிறோம், நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே தொடக்க முதல் முடிவரை நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. குறிப்பாக இதுவரைக்கும் வந்தவருக்காக ஜெபிக்கிறோம், ஆன்லைனில் கலந்து கொண்டவருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எந்த ஒரு நெட்வொர்க் இஷ்யூ வராதபடிக்கு நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே உண்மை உள்ள இதயத்தோடு ஆராதிக்கும்படியாக கிருபை பாட்டுங்க தேவனே. இதெல்லாவற்றும் குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட நம்மை ஆராதனைக்குள்ளாக நடத்தும்படியாக நண்டன் பிரதர் அவர்கள் அழைக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய சமூகத்தில் வீற்றிருக்கிற நமக்கு அவருடைய கிருபை பரிபூர்ணமாக உண்டாவதாக. அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு நாளை கடந்து வருவது மிகவும் கடினமான காரியம். அவருடைய கிருபைக்காக நாம் வாஞ்சையோடு இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடுவோமாக. அவர் கிருபை நம் ஜீவனிலும் மேலானது. ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. மாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர்,
ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருங்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. மேல் கிருபை தந்து காலுண்டி நடக்க செய்தேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலுண்டி நடக்க செய்தேன். கால்களை போல பெலனாய் ஓட செய்தீரே. மான்களின் கால்களை போல பெலனாய் ஓட செய்தீரே. தலங்களில் நின்று திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? கொஞ்சம் கரங்களை நல்லா தட்டி பாடலாமே. அவருடைய கிருபை இல்லாம நாம எதையுமே செய்ய முடியாது. பரலோகத்துக்கு போனாலும் ஒரு கிருபை வேண்டும், நல்லா ஜெபிக்க வேணாலும் கிருபை வேண்டும், ஒரு ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டுமானாலும் அவர் கிருபை வேண்டும். அல்லேலூயா. அவருடைய கிருபையினால் நாம் எல்லோருக்கும் ஜீவன் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நமக்கு முன்பாக இருக்கிறபடியால் நாம் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினார். ஜீவனுடைய வழியில் என்னை நடத்தி வருகிறார். அவரை உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு நாம் பாடுவோம். கரங்களை நன்றாக தட்டுவோம். முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு,
அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அரணான கோட்டையானவர் என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். எனையாளும் தலைவர் நீரே, உம்மை அண்டி ஆசை வேறில்லை. என் இன்பமே என் பிரியமே, எனையாளும் தலைவர் நீரே, உம்மை அண்டி ஆசை வேறில்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, எனையாளும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, எனையாளும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஐஸ்வர்யத்தை திறந்தவரே, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. ஆலோசனை தரும் தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எங்கள் மேல் என்னமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தகப்பனே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எங்கள் இதயத்தை ஊட்டுகிறபடியால் ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே. நாங்கள் பயப்படுவதில்லை, அஞ்சுவதில்லை. எப்போதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே. பல பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டேன். பல பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டேன். எப்பொழுதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளேன். எப்பொழுதும் என் கண் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளேன். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிக்க நாங்கள் கடனாளிகளாக இருக்கிறோம் தந்தையானவரே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது.
ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தீர். ஜீவனே உம்மை பாடுவே. அவர் நன்மை செய்தபடியால் அவருக்காக உற்சாகத்தோடு பாடுவோம். ஜீவனே உம்மை பாடுவே. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. அவர் ஒருவருக்கு எங்கள் ஆராதனை. உமக்கே நாளெல்லாம் ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நின்று தேவனை நாம் ஆராதிக்க போறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி சௌமன் என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்திற்கு நான் அவர் பாவத்தை கேட்டு மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு, அவருடைய இல்லங்களுக்கு, அவர்கள் வாழ்கிற பகுதிக்கு சேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக உற்சாகமாக அவரை துதிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். அவருக்காக நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்காக பலியானாரே, நமக்காக உயிர் தேர்ந்தாரே, மீண்டும் நமக்காக வரப்போகிறாரே, அவர் நம்மை கூட்டி சேர்ப்பதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லும் விதமாக ஆராதனை அவர் ஒருவருக்கு. ஆராதனை நாயகன், ஆராதனையில் பிரியப்படுகிறவர், ஆராதனை மத்தியில் உலாவி வருகிறவர், ஆராதனை நாயகனாக இருந்து நம்மை தெரிந்து கொண்டபடியால், நம்முடைய நெற்றில் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறபடியால் அவருக்காக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய சமூகத்தில் உற்சாகத்தோடு நாம் ஜெபிக்கும் போது அவருடைய கிருபை நம்மேல் ஊற்றப்படுகிறது. அவருடைய வழிகள் நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அவருடைய வார்த்தை நமக்குள்ள ஜீவனாக இருந்து அவருடைய நேரத்துக்கு நேராக கொண்டு வருகிறது. அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். நாம் நன்றி சொல்லும் நேரத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவரை ஆராதிக்கிற நேரத்தில் கடந்து வந்திருக்கிறோம். அவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும். என் ஜீவனையே கொடுக்க வேண்டும். என் ஜீவனை நான் இருந்தாலும் மீண்டும் அவருடைய வருகையில் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு எல்லா கிரியை செய்யும்படியாக நம்மை நாமே நிதானித்து பார்க்கிற நேரமாக இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை என் ஜீவனில மேலானது. அவருடைய கிருபையினால் கிருபை பெற்றிட எனக்கு வழிவாசல் திறக்கப்படுகிறது. தேவன் அள்ளி சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு என் ஜீவன நாளெல்லாம் நன்றிகளையே ஏறெடுத்துக் கொண்டிருப்பேன். நன்றிகளையே ஏறெடுத்துக் கொண்டிருப்பேன். ஆமென். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. கரங்களை உயர்த்தி
ஆவியானவரே, உங்கள் கரங்களை அசைத்து என் ஆற்றல் ஆனவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, நமக்கு நல்ல தகப்பனாக தாயாக இருந்து அதிசயம் செய்து நம்மை காப்பாற்றி வருகிறவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, இந்த இடத்தில் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், கஷ்டங்களை நீக்கிறவர், பாடுகளை விளக்கிறவர் உமக்கே செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆற்றல் ஆனவர், எங்கள் செய்கையாக இருக்க ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, மீண்டும் பிறந்த அனுபவத்தோடு களஞ்சியத்தில் சேர்க்கும்படியாக பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, எங்கள் ஆற்றல் ஆனவரே, அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாரும் ஐயா, வேதத்திலுள்ள வசனங்களை திறக்கும்படியாக எங்கள் கண்களை திறக்க வேண்டும் ஆண்டவரே, வெளிப்பாடு தாரும் ஐயா, மனக்கண்கள் ஒளி பெறணும், மனக்கண்கள் ஒளி பெறணும், மகிமையின் அச்சாரமே, மகிமையின் அச்சாரமே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே,
பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்துமாருக்கு சாட்சிகளாக நீங்கள் வாழ முடியும். அந்த ஆவியானவரை மகிமைப்படுத்தும்படியாக, அந்த ஆவியானவரை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக, அவருடைய பிரசன்னத்தில் நாம் மிதந்து செல்லும்படியாக, பரலோக தரிசனத்தை அடைந்து கொள்ளும்படியாக, பரலோக சிந்தைகள் உண்டாகும்படியாக, கிறிஸ்துவுக்கு மகிமையாக நாம் எழும்பி இந்த நாட்களில் பிரகாசிக்கும்படியாக, சபையின் தூணாக இருந்து, சபையின் ஆதாரமாக இருந்து, சபையின் வளர்ச்சிக்காக நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிற நேரமாக இருக்கிறது. பரலோகத்தின் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிற நேரம், உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் செபிக்கிற நேரம், துதிக்கிற நேரம், அவரை நோக்கி உங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கிற நேரம். அவர் எனக்காக இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு, அவர் எனக்காக வருகிறார் என்று விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் செபித்துக் கொண்டிருப்போம். அவரை நோக்கி நாம் செபித்துக் கொண்டிருப்போம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம் நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யோ. உம்முடைய நகரத்து உம்முடைய ஜனக்கு நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாமம் தரிப்பிட்ட ஜனங்கள் உங்களை நோக்கி நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம் தகப்பனே. எங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற பலன் அல்ல, உம்முடைய கிருபையினால் எங்கள் விசுவாசம் பெறுகிறது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று நீர் எழுதியிருக்கிற தகப்பனே, அந்த விசுவாசத்தை துவக்கிற நீராயிருக்கிறீர், முடிக்கிறவராய் நீராயிருக்கிறீர். ஆண்டவரே, முடிப்பதற்கு அல்ல தகப்பனே, துவக்குவீராக தகப்பனே. இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக உம்முடைய உபதேசத்தில் நாங்கள் இப்போதே சுத்தமாய் இருக்கிறோமே தகப்பனே. அந்த பரிசுத்தத்தினால் நாங்கள் கிருபை மேல் கிருபை அடைந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க சிலாக்கியத்தை எங்களுக்கு கிருபை செய்கிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை மறவாத தெய்வமே, மாறாத தெய்வமே, எங்களை நினைத்து பார்க்கிறவரே, வருடத்தின் முதல் நாள் கொண்டு கடைசி நாள் வரைக்கும் உம்முடைய வருகை வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வருகிறவரே, அப்பா வலப்புறம் இடப்புறம் பேசாமல் தகப்பனே, நீர் நேர்த்தியாய் எங்களை நடத்தி வருகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், சோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்களை ஜீவனாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஜீவனை இழந்தாலும் நாமத்தின் வித்தோ அது நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளதாக இருக்கிறோம். அந்த தகுதி எங்கள் தேவனாலே உண்டாயிருக்கிறது. தகுதி உடையவர் எங்களை தகுதிப்படுத்துறபடியால் நாங்கள் ஆண்டவரே உற்சாகத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் நன்றி பலிகளோடு எப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். உடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்து கொண்டிருக்க வேண்டும். உடைய முகத்தை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே நாங்கள் தேடுவோம் தகப்பனே. தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தரை கண்டடைக்க சமைத்தார் தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்றவரே. இதோ நீர் சமீபமாய் இருக்கிற நேரமாக இருக்கிறது. உடைய ஆலயமாக பரிசுத்த உம்மை நோக்கி நாங்கள் வாஞ்சையோடு நாங்கள் கதறுகிறோம் தகப்பனே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கதறி எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் தந்தையே. எங்கள் ஜனம் தகப்பனே, அப்பா, நிர்மூலமாகாதபடி நீர் கிருபை செய்ய வேண்டும், நீர் கிருபை செய்ய வேண்டும் தகப்பனே. இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார் ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார்.
தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உனை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்குதத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்குதத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற வருவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற வருவார். வார்த்தையை நிறைவேற்ற வருவார். மறவார் இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். எங்களை மறவாத அன்பு தெய்வமானவரே, எங்கள் மாறாத நேசரானவரே, எங்களை மறக்காமல் கொண்டு வந்தவரே, அப்பா நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் பாதுகாத்து வந்திருக்க தகப்பனே. என் தாயின் கருவில் உருவாக முன்னே என்னை தெரிந்து கொண்ட நல்ல தெய்வமே, என் தாயின் கருவில் வெளிப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்த தெய்வமே, மறவாத நேசரே, மாறாத நேசரே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியால் அவருக்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்காக நாங்கள் ஆண்டவரே அப்பா உற்சாகத்தோடு துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவோ அதில் ஒரு சிறு எழுத்தாகலோ எழுத்தின் உறுப்பாகலோ ஒழிந்து போகாது என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இந்த வார்த்தை நிமித்தம் களி கூர்ந்து அவரை துதிக்க கடவோ, அவரில் மகிழ கடவோ, அவருக்காக சோத்திர பலி உற்சாகத்தோடு ஏறெடுக்க கடவோ. ஆம் ஆண்டவரே, இது கடைசி கால நேரமாக இருக்கிறது. கடைசி காலத்தில் நாங்கள் சும்மா இருப்பது எங்கள் வாழ்க்கைக்கு நல்லதல்ல, எங்கள் ஆண்டவர் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல, எங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நல்லதல்ல தகப்பனே. அவர்களுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும், முன்மாதிரியாக நாங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் எங்களுக்குள்ளே இயேசு நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அது உச்சந்தலைமை உள்ளங்கால் வரைக்கும் எங்களில் பாய்ந்தோடு எங்களை பூரணப்படுத்துகிறது. அதற்காக நன்றி, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடின் காலம் இதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, வெறும் காற்றா
பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் மலை ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு பயந்திடவே அக்னி மழமாக பொழிந்திடுமே. ஜெப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாபு பயந்திடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜோலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்னியை ஊற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜோலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே என்னில் அக்னியை ஊற்றிடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், அறுவடையின் காலம் இதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. தூய ஆவியால் நிரப்பிடுமே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஓய்ந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதாக்கப்பட்ட அனுபவத்தோடு புதிதாய் இருக்கிற இருதயத்தோடு அவர் நம்மை சிருஷ்டித்தபடியால் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றியை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றியை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கும் போது எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் வளரத்தக்கதாக, உம்மில் நாங்கள் கனிகளை கொடுக்கத்தக்கதாக, உங்கள் வரங்களில் நாங்கள் பயன்படத்தக்கதாக, அவைக்குரிய வரங்களினாலும் கனிகளினாலும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா இந்த நேரத்துக்காக நாங்கள் சோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சபையின் போதகருக்காக சோத்தரிக்கிறோம். யுவாஞ்சலின் செய்ய சகோதர சகோதரிகளுக்காக சோத்தரிக்கிறோம். சபையில் ஷாபுலாக பணியாற்றும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக சோத்தரிக்கிறோம். அப்பா வார்த்தை ஆயத்தமாக ஆண்டவர் எங்களுக்கு வருகிறபடியால் நாங்கள் அதற்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக எங்களை முழுமையாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணிப்பில்லாமல் நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது தகப்பனே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ருசி பார்த்து கொண்டிருக்கபடியால், உம்முடைய நாமத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கபடியால் உம்முடைய வார்த்தைக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தைக்காகவே நாங்கள் காத்திருக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, சேனைகளின் தகப்பனே, எங்கள் மத்தியில் உலாவி வருகிறவரே, எங்களை ஆலயமாக தெரிந்து கொண்டவரே, உம்முடைய மகிமையை காணும்படி எங்களை தெரிந்து கொண்டவரே, அப்பா முதலாவது உம்முடைய ராஜ்யத்தும் நீதியும் தேடும்படியாக எங்களை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா வருடத்தின் ஆண்டவரே, முதல் வாரத்தில் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நல்ல நாளுக்காக அப்பா நாங்கள் சோத்திரிக்கிறோம் தகப்பனே. மீதியான நேரத்தை உம்முடைய பாதப்படியில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தாய் நம்மை கைவிட்டாலும்
தந்தையை நம்ம கைவிட்டாலும், உறவினர்கள் கூட கைவிட்டாலும், நம்ம உருவாக்கின தேவன் நம்ம ஒருபோதும் கைவிடாதவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். நம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்தெடுத்தவர். ஆமென், ஆமென். இப்பொழுது கூட நம்முடைய சபை சியோன் வெளிச்சம் திருச்சபை போதகர் அவர்கள், யோவான் அவர்கள் நம்மை வார்த்தைக்குள்ளாக வழிநடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் 2025வது வருஷம் முதல் பரிசுத்த ஆராதனையில கலந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். உற்சாகமா இருக்கீங்களா? ஆமென். எப்படி இருக்குது 2025வது வருஷம்? எப்படி இருக்குது? ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருப்போம்? புதிய தீர்மானங்கள் எடுத்திருப்போமா இல்லையா? நிச்சயமாக புதிய தீர்மானங்கள் நம்ம அநேகர் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கடந்த வருஷத்துலயும் என்ன செஞ்சிருப்போம்? தீர்மானங்கள் எடுத்திருப்போம். அந்த தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி இருக்கோமா? போன வருஷத்துல 2024ல இல்ல, அப்படிதானே? ஜனவரி மாசம் எடுப்போம், பிப்ரவரி மார்ச் வந்ததுக்கு அப்புறம் மறந்துடும், அப்படிதானே? இது இயல்பாவே எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஸோ வருஷம் நம்ம அப்படி பண்ணிட்டு இருக்காம இந்த வருஷம் என்ன செய்வோம்? ஒரு மாறுதலை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுப்போம். ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானத்தின்படி நம்ம மாறுவதற்கு நாம முயற்சி எடுப்போம். ஆமென், ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார், அப்படித்தானே? யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல வாசிங்க அப்படின்னா, தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆவியா இருக்கிற தேவன் எங்க இருக்கிறாரு? ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறார். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யாரு? தேவன். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது தேவன் ஒருவரை சிருஷ்டித்திருக்கிறார். சிருஷ்டித்த தேவன் யாரோடு இருந்தார்? மனிதனோடு. தேவன் சிருஷ்டித்த அந்த சிருஷ்டியோடு தான் தேவன் இருந்தார், அப்படித்தானே? ஆமென், ஆமென். அப்போ அந்த சிருஷ்டியோட தேவன் இருந்ததுக்கு பின்பு இப்போ தேவன் எங்க இருக்கிறாரு? ஆமென். இப்போ தேவன் எங்க இருக்கிறார்னா ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறார். தேவன் மனிதனோடு இருக்கிறாரா? இல்ல, அப்படித்தானே? மனிதனோடு தேவன் இல்லை. ஆனால் மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்வதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்வதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதுக்காக தான் அதுதான் தேவன் என்ன செய்கிறார்? நான் விரும்புகிறார். ஆதியாகமத்தின் நாட்கள்ல தேவன் யாரோடு கூட இருந்தார்? ஆதாமோடு கூட தேவன் இருந்தார். அதற்கு பின்பு ஆதாமனுடைய பாவத்து நிமித்தமாக இந்த பூமியை விட்டு தேவன் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அதனால தேவன் என்ன செஞ்சிட்டார்? இந்த பூமியை விட்டு தேவன் கடந்து சென்றார். கடந்து சென்றதுக்கு பின்பு பழைய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவன் கடந்து வந்து ஆலயத்துல வாசம் செய்யணும் அப்படிங்கிறத தேவன் விரும்புகிறார். ஓகேங்களா? ஸோ இந்த நாள்ல அந்த தலைப்புல தான் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். தேவன் வாசம் செய்யும் ஆலயம். ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தேவன் வாசம் செய்யும் ஆலயம். ஓகேங்களா? தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கக்கூடிய தேவன் எங்க வாசம் செய்கிறார்? எங்க வாசம் செய்யணும் விரும்புகிறார்? பூமியில
மனிதர்கள் மத்தியில வாசம் செய்யணும்னு விரும்புகிறார். அப்போ பார்க்கும்போது பழைய ஏற்பாடுல தேவன் வந்து நாத்தான் தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்றார், தாவீதுட்ட போய் இந்த காரியத்தை சொல்லு அப்படின்னு சொல்றார். இந்த வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம்? நாத்தான் தீர்க்கதரிசிட்ட தேவன் பேசுறாரு. பேசி தாவீதுட்ட போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ அப்படின்னு சொல்றார். இப்போ தேவன் வந்து ஆலயத்துல வாசம் செய்யணும் அப்படிங்கறக்காக தாவீதுட்ட என்ன செய்ய சொல்றாரு? ஆலயத்தை எனக்காக கட்டுவாயோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தாவீதும் என்ன செய்யறாரு? தாவீது வந்து கட்டணும்னு தான் தாவீதுக்குமே அது விருப்பமாக இருக்கிறது. ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியா இருக்கக்கூடிய தேவன் ஜனங்கள் மத்தியில் என்ன செய்யணும்? வந்து வாசம் செய்யணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். நல்லா யோசிச்சு பாருங்க. குடும்பமா நீங்க இருக்கீங்க, அம்மா அப்பா அதுக்கப்புறம் குழந்தைகள் எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்கீங்க. குடும்பமா இருக்கும் பொழுது குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு விருப்பமா இருக்குமா? அல்லது உங்க பிள்ளைகள்லாம் தனியா விட்டுட்டு நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்க பிள்ளைகள் தனியா இருக்கிறாங்க, உங்களுடைய அம்மா அப்பா தனியா இருக்காங்க, இது நல்லா இருக்குமா? எல்லாருமே ஒன்னா இருக்கிறதா பிடிக்கும். அதே போல உலகத்தை சிருஷ்டித்த தேவனானவர் அந்த ஜனங்கள் மத்தியில இருக்கணும் அப்படிங்கிறதா அவர் விரும்புகிறார். எப்படி நம்ம மாம்சமா இருக்கிற நம்மளே என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய குழந்தைகள் பிரிஞ்சு இருக்கிறதோ, நம்முடைய பேரண்ட்ஸ் பிரிஞ்சு இருக்கிறதோ நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். அதே போலதான் தேவனும் என்ன செய்யல? மனிதனை விட்டு பிரிந்து இருப்பது தேவனும் விரும்பல. எப்படியாவது இந்த மனிதர்கள் மத்தியில வந்து வாசம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லுகிறார். இப்ப ஆலயத்தை கட்ட சொல்லும் பொழுது அந்த ஆலயத்துல வந்து தேவன் என்ன செய்யலாம்? வாசம் செய்யலாம். அப்போ ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்யலாம்? தேவனை பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது ஆலயத்துல கடந்து சென்று தேவனை பார்க்க முடியும். ஆமென், ஆமென். அதுக்காக தான் என்ன செய்யறாருன்னா தேவன் ஆலயத்தை கட்ட சொல்றார். தாவீது காலத்துல தான் ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்றாரு. அதுக்கு முன்னாக மோசேனுடைய நாட்கள்லாம் பார்க்கும்போது அங்க தேவனுக்காக ஆலயம் இருந்ததா? மோசேனுடைய நாட்கள்ல ஆலயம் இல்ல. அங்க என்ன இருந்ததுன்னா கூடாரம் தான் என்ன செஞ்சிருந்தான்? அமைக்கப்பட்டிருந்தது. அது வரைக்கும் தேவன் தங்கியிருந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூடாரங்களிலே தான் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? தேவன் தங்கிக்கிட்டே இருந்தாரு. அதற்கு பின்பு தான் கூடாரத்துல நான் தங்காம எனக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தேவன் சொல்றாரு. அப்போ மோசே நாட்கள்ல கட்டப்பட்ட அந்த கூடாரத்தை பார்க்கலாம். யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8-9 வரைக்கும். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ஆமென், ஆமென், ஆமென். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா தேவன் வந்து வாசம் செய்வதற்காக தேவன் எதை கட்ட சொல்லுகிறார்? ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்ட சொல்லுகிறார். மகா பரிசுத்தமுள்ள தேவன் மனிதர்கள் மத்தியில வந்து வாசம் பண்ணணும் அப்படின்னா மனிதர்களுடைய விருப்பத்தின்படி மனிதர்கள் ஆலயத்தை கட்டியிருந்தாங்க அப்படின்னா தேவன் அதுல வந்து வாசம் செய்வாரா? வாசம் செய்ய மாட்டார். அதனாலதான் என்ன செய்யறாருன்னா மோசேயை முதல்ல தெரிந்தெடுக்கிறார். மோசே தெரிந்தெடுத்து மோசேட்ட என்ன சொல்றாரு? நான் வந்து வாசம் செய்வதற்காக எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டு அப்படின்னு சொல்லி மோசேட்ட சொல்றார். சொல்றது இல்லாம மோசேக்கு வந்து காண்பிக்கிறார், நான் எப்படிப்பட்ட இடத்துல வாசம் செய்யணும், நான் எதை விரும்புகிறேன் அப்படிங்கிறத மோசேட்ட காண்பிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் சொல்லி ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள பார்க்க முடியும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே பலிபீடத்தை பார்க்கலாம், தண்ணீர் தொட்டிகள், இது எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே பார்க்கலாம். இது எல்லாமே மோசே எப்படி கட்டினாரு? தேவன் மோசேக்கு என்னென்ன காண்பித்தாரோ அதன் அடிப்படையில் அப்படியே என்ன செய்யறாரு? மோசே அதெல்லாம் பூமியில ஏற்படுத்துகிறார். மோசேக்கு பார்க்கிறாரு பரிசுத்த ஸ்தலத்துல குத்து விளக்கு இருக்கு. இந்த குத்து விளக்கு
அது எதுக்கு உள்ள திரைக்குள்ள இருக்குது, கொஞ்சம் வெளியே இருந்தாவது கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்குமே அப்படின்ட்டு அவர் பாட்டு கொஞ்சம் வெளியே தூக்கி வச்சிருந்தாரு அப்படின்னா தேவன் அந்த இடத்துல வந்து வாசம் செய்வாரா? மாட்டாரு. ஏன் அப்படின்னா அது யாருடைய சித்தத்தின்படி அது சிருஷ்டிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு? மனுஷனுடைய சித்தத்தின்படி. புரியுதா உங்களுக்கு? என்னன்னா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற அந்த பொன் குத்து விளக்க தேவன் பரிசுத்த ஸ்தலத்துல தான் வைக்கணும்னு சொல்றாரு. ஆனா மோசே வந்து சப்போஸ் பரிசுத்த ஸ்தலத்துல இல்லாம மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயோ அல்லது அந்த கூடாரம் அந்த ஆலயத்துக்கு வெளியே வச்சுட்டாரோ, அப்படி பண்ணிட்டாருன்னா தேவன் அந்த இடத்துல வந்து வாசம் செய்வாரா? தேவன் என்ன செய்ய மாட்டாரு? அந்த இடத்துல வந்து வாசம் செய்ய மாட்டார். இப்போ ஒரு நல்ல ஒரு தலைவர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராஜாக்கள் காலத்துலலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ராஜா வந்து ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க? அந்த வீட்டு போற வழி எப்படிப்பட்ட வழியா இருக்குது எல்லாத்தையுமே ஆயத்தப்படுத்துவாங்க. எதிராளிகள் யாராவது வந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே என்ன செய்வாங்க? செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி ராஜா பிரவேசிக்கிறதான அந்த வீடு எந்த ஒரு நிலைமையில இருக்கு, சின்ன வீடா இருக்குதா அல்லது கொஞ்சம் பெரிய வீடா இருக்குதா, ராஜா உள்ள போக முடியுமா அல்லது ராஜாவால போக முடியாதா அப்படிங்கிறது எல்லாமே என்ன செய்வாங்க? முன்னாடியே வந்து பார்ப்பாங்க. பார்த்து அதுல என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாமே ராஜாக்கு இதுதான் பிடிக்கும், இப்படி இருந்தாதான் ராஜா விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி ராஜாக்கு ஏற்ற விதமாக அந்த வீடு என்ன செஞ்சிருவாங்க? மாத்திடுவாங்க. அப்படி மாத்தும் போதுதான் ராஜா வரும்போது ராஜாக்கு சரியா இருக்கும். உலகத்தில் உள்ள ராஜாவா இருந்தாலும் சரி, அதே போல அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னாலும் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதன் அடிப்படையில அவங்க அந்த இடத்த வச்சாதான் அந்த தலைவர்கள் வந்து என்ன செய்வாங்க? இருப்பாங்க. நமக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை தலைவரே நீங்க வந்து இதை பண்ணுங்க, உங்களுக்கும் இது பிடிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா சரியா இருக்குமா? என்ன இருக்காது, சரியா இருக்காது. அதே போலதான் இங்கேயும் தேவன் என்னெல்லாம் மோசேக்கு கட்டளையிடுகிறாரோ இதன் அடிப்படையில் மாத்திரமே மோசே என்ன செய்கிறார்னா செயல்படுகிறார். இதன் அடிப்படையில அந்த ஆலயமானது தேவன் வாசம் செய்வதற்கு தேவனுடைய விருப்பத்தின்படி மாத்திரமே மோசே இங்க கட்டுகிறதுனால தேவன் என்ன செய்கிறார்? அந்த இடத்துல கடந்து வந்து வாசம் செய்கிறார். ஒருவேளை மோசேனுடைய சித்தத்தின்படி அது சிருஷ்டிக்கப்பட்டிருந்தது, ஏற்படுத்தப்பட்டிருந்ததுன்னா அந்த கூடாரத்துல தேவன் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு? வந்து வாசம் செய்திருக்க மாட்டார். ஆமென், ஆமென். அதே போலதான் சாலமோனுடைய நாட்கள்லையும் பார்க்கலாம். நம்ம இப்போ ஸ்டார்டிங்ல வசனம் வாசிச்சோம். தாவீதுட்ட தான் தேவன் என்ன சொன்னாரு? எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவாயோன்னு சொல்றாரு. ஆனா தாவீது தேவனுக்காக ஆலயத்தை கட்டினாரா? இல்ல. ஏன் தாவீது தேவனுக்காக ஆலயத்தை கட்டல? தாவீதுனுடைய கைகள் எப்படி இருக்குன்னா அநேக ரத்தம் சிந்தி இருக்கு. அநேக ஜனங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொலை செய்திருக்கிறார். அதனால உன்னுடைய கையினால நீ என்ன செய்யாத, எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் என்ன செய்வான்? வந்து எனக்காக ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி அதற்கு பின்பு ஃபர்ஸ்ட் தேவன் வாசம் செய்தது கூடாரத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல. அந்த ஆசரிப்பு கூடாரமானது தேவனுக்கு எந்த ஒரு விருப்பத்தின்படி இருக்குதோ அதன் அடிப்படையில் ஆசரிப்பு கூடாரமானது சிருஷ்டிக்கப்படும் பொழுது மாத்திரமே தேவன் என்ன செய்யறார்னா கடந்து வந்து அவர்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியன் உள்ள போகும் பொழுது என்ன செய்யறார்? தேவனை பார்க்கிறாரா இல்லையா? பேசுறாரு, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாரா இல்லையா? கேட்கிறாரு. அந்த பிரதான ஆசாரியனுடைய அந்த ட்ரெஸ் கோட்ல இருந்து பிரதான ஆசாரியன் உள்ள போகிறதான அந்த முறைமைகள் எல்லாமே தேவன் காண்பித்தபடி மாத்திரமே இருக்கும் பொழுதுதான் தேவன் என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல கடந்து வருகிறார். ஆமென், ஆமென். அதே போலதான் இங்க நம்ம பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி. ஆமென், ஆமென். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா சாலமோன் என்ன செய்யறாருன்னா ஆலயத்தை கட்டுகிறார். ஆலயத்தை கட்டுகிறார். மோசே வந்து கட்டினது கூடாரம் தான், ஆசரிப்பு கூடாரத்தை தான் என்ன செஞ்சாரு? மோசே கட்டினாரு. அதாவது கூடாரம்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க, நாளைக்கு என்ன செஞ்சிருவாங்க? நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அந்த கூடாரத்தையும் என்ன செஞ்சிடலாம்? அவங்க கொண்டு போயிடலாம். 12 கோத்திரத்தாராக இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் கடந்து போறாங்களோ கூடாரத்தை என்ன செய்யலாம்? கொண்டு போயிடலாம். அதுக்கு பின்புதான் தேவன் என்ன செய்யறாருன்னா இந்த ஜனங்கள் வந்து
அவங்க பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பிரயாணப்பட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காங்க. அப்படி இல்லாம நிலையா அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கட்டும், எனக்கும் என்ன செய்யட்டும், நிலையாக ஒரு ஆலயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தாவீதுட்ட தேவன் சொல்றாரு. தாவீதுட்ட சொல்ற காரியத்தை சாலமோனுடைய நாட்கள் என்ன செய்கிறாரு, தேவன் நிறைவேற்றுகிறார். இப்ப சாலமோனும் நீங்க அந்த 2 நாளா சாலமோன் செய்கிற காரியம் எல்லாமே தேவனுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் விரும்புகிறார் அப்படிங்கிற காரியத்தை பார்த்துதான் ஒவ்வொன்றும் என்ன செய்யறாரு, சாலமோனும் செய்யறாரு. அப்படிதானே? அப்படி சாலமோன் செய்யும் போதுதான் தேவன் என்ன செய்யறாருன்னா அவர்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்கிறார். 2 நாளாகவும் 5வது அதிகாரம் 14வது வசனம். அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஆமென். அமேன் அமேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆலயமா இருந்தாலும் சரி, ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் தேவன் விரும்புகிறபடி இருக்கும் பொழுது மாத்திரமே தேவன் என்ன செய்வார், கடந்து வந்து அந்த இடத்துல வாசம் செய்வார். சாலமோன் தன்னுடைய விருப்பத்தின்படி அவர் வந்து இந்த ஆலயத்தை கட்டியிருந்தார் அப்படின்னா தேவன் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு, நிச்சயமா அந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்க மாட்டாரு. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி இருப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சாலமோன் தன்னுடைய சித்தத்தின்படி செஞ்சிருந்தார் அப்படின்னா கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சிருக்காது, அந்த ஆலயத்தை நிரப்பப்பட்டிருக்காது. அப்ப தேவன் என்ன காரியத்தை விரும்புகிறார், தேவனுடைய சித்தம் என்ன, தேவன் வந்து வாசம் செய்யக்கூடியதான அந்த வாசஸ்தலமானது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதை அவங்க என்ன செய்யறாங்கன்னா முதல்ல நிதானித்து பார்க்கறாங்க. தேவன் என்ன செய்யறார், அவர்கள் காண்பித்து கொடுக்கிறார். நான் வாசம் செய்கிற இடம் இதுதான், இப்படிப்பட்ட இடத்துல தான் நான் வாசம் செய்வேங்கிறதை காண்பிச்சு கொடுக்கிறார். ஆவிக்குரிய உலகத்தில் உள்ள காரியத்தை என்ன செய்யறார், மோசேக்கு காண்பிக்கிறாரா இல்லையா? மோசேக்கு காண்பிக்கிறார். இந்த இடத்துல தான் நான் என்ன செய்ய போறேன், இதே போல இருந்தாதான் நான் வாசம் செய்வேன்னு சொல்றாரு. அதனாலதான் மோசேயும் என்ன செய்யறாரு, ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுகிறார். இந்த இடத்துல சாலமோனும் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். இது எல்லாமே எங்க பார்க்கலாம், வரலாறுல நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே? மோசேயினுடைய காலங்களையும் சாலமோனுடைய நாட்களையும் நம்ம பார்க்கும் பொழுது வரலாறாக இப்ப நாம படிக்கிறோம். தேவன் இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கிறார், வரலாறுல தான் தேவன் இப்படிதான் கிரியை செஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு. புதிய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது தேவன் ஆலயத்தை கட்ட சொன்னாரா? புதிய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 47-48. சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். ஆமென். சாலமோன் ஆலயத்தை கட்டினார், மோசே கூடாரத்தை உண்டு பண்ணினார். எல்லாருமே செய்தாங்க. தேவன் என்ன செஞ்சாரு, பழைய ஏற்பாடு காலகட்டத்துல தேவன் அங்கதான் வந்து வாசம் செய்தார். நான் புதிய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது 48வது வசனத்துல என்ன பார்க்கிறோம், ஆகிலும் அமேன் உன்னதமானவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமா இரார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எதற்காக ஆவிக்குரிய உலகத்தை காண்பிக்கணும், எதற்காக ஆசரிப்பு கூடாரத்தை சிருஷ்டிக்க சொல்லணும், எதற்காக சாலமோன்ட்ட சொல்லி ஆலயத்தை கட்ட சொல்லணும்? ஆலயத்தை கட்ட சொல்றது இல்லாம தேவன் அங்க வாசம் செய்தாரா இல்லையா? வாசம் செய்தார், நிச்சயமாக அங்க வாசம் செய்தார். நம்ம பழைய ஏற்பாடுல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. ஆமென் ஆமென். அப்போ பழைய ஏற்பாடு காலத்துல அப்படி சொல்ற தேவன் புதிய ஏற்பாடுல என்ன சொல்றாரு, ஆகிலும் உன்னதமானவர் கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசமா இரார். கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்துல அவர் வாசம் செய்ய மாட்டாராம். அப்போ எதற்காக ஆலயத்தை கட்ட சொன்னாரு? எதற்காக ஆலயத்தை கட்ட சொன்னாரு? வாசம் செய்வதற்காக தான் ஆலயத்தை கட்ட சொன்னாரு. ஆனா கைகளால் செய்யப்பட்ட ஆலயத்துல அவர் வாசம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மோசேனுடைய நாட்கள்லையும் சாலமோனுடைய நாட்கள்லையும் அந்த ஆலயம் கட்டப்பட்டதா இருந்தாலும், அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டதாக இருந்தாலும், தேவனுடைய விருப்பத்தின்படி அது என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டப்பட்டிருக்கு. தேவன் அங்க வாசம் செய்தார். புதிய ஏற்பாடுல பார்க்கும்பொழுது அவர் என்ன செய்யல, ஆலயத்தை நீங்க கட்டினீங்கன்னா அங்க அவர் வாசம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ நாம புரிஞ்சு கொள்ள வேண்டியது ஆலயமானது என்ன அப்படிங்கிறது. ஆமென் ஆமென். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17.
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆமென். அமேன், அமேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரமாக இருந்தாலும் சாலமோன் கட்டின ஆலயமாக இருந்தாலும் ரெண்டுமே எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, ஒரு உவமையாக, ஒரு நிழலாக, ஒரு ஒப்புமையாக இருக்கு. அமேன், அமேன். எபிரேயர்ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் சொல்லுகிற அந்த ஆசரிப்பு கூடாரமானது எப்படி இருக்குது? ஒரு நிழலாக இருக்கிறது. அப்போ நிழலா இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தான் தேவன் என்ன செய்யறாரு? கடந்து வந்து வாசம் செய்கிறார். அப்ப எதிர்காலத்துல அந்த ஆசரிப்பு கூடாரம், அந்த ஆலயம் அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு பில்டிங்கை பத்தி சொல்றாரா? இல்ல. என்ன சொல்றாரு? தேவன் வாசம் செய்கிற ஆலயம் அப்படிங்கிறது மனிதனாக மாறிடுச்சு. ஒரு பில்டிங்ல அவர் என்ன செய்ய மாட்டாராம்? வாசம் செய்ய மாட்டாராம். அப்ப எதற்காக அந்த பில்டிங்கை கட்ட சொன்னார் அப்படின்னா, தேவன் விரும்புகிறபடி அந்த ஆலயமானது இருந்ததுனால தான் தேவன் அங்க வந்து என்ன செஞ்சாரு? வாசம் செய்தார். அப்போ இப்போ ஆலயம்ங்கிறது யாரு? மனிதர்கள். நம்ம யாருடைய சித்தத்தின்படி, யாருடைய விருப்பத்தின்படி இருக்கோம்? நமக்கு பிடிச்சதின்படியா, தேவன் விரும்புகிறபடியா? சொல்ல முடியாதா? நம்ம எப்படி இருக்கோம்? சுய சித்தத்துல இருக்கோம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ, நமக்கு என்னென்ன விருப்பமா இருக்கோ அது எல்லாமே நம்ம பண்றோம். அப்படிதானே? நம்முடைய சகோதரனை கூட மன்னிக்கிறது கூட நமக்கு விருப்பம் கிடையாது. வீட்டில் உள்ளவங்களுக்குள்ளே சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள், கவலைகள் எல்லாமே என்ன செஞ்சுட்டு இருக்கு? வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. அப்போ எப்படி இது தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்க முடியும் நம்முடைய சரீரம்? வேதத்துல பாத்தீங்கன்னா உண்மையாவே தேவன் தங்குகிற ஆலயமாக ஜனங்கள் என்ன செஞ்சிருக்காங்க? இருந்திருக்கிறாங்க. ஜனங்கள் தான் யாரு? தேவன் தங்குகிற ஆலயம். இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை நாட்கள்ல தேவன் யாரோடு வந்து தங்கி இருந்தா? இயேசுவோடு. அந்த காலகட்டத்தில் ஜெப ஆலயங்கள் இருந்துதான் இல்லையா? பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாருமே எங்க போய் தேவனை ஆராதனை செலுத்திட்டு இருந்தாங்க? ஜெப ஆலயத்துல. அப்ப ஆலயம் இருந்தது. ஆனா தேவன் அந்த ஆலயத்துல இருந்தாரா அல்லது இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தாரா? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்தார். அப்போ ஆலயம்ங்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. மனிதன் ஒரு மாம்சம் தான் என்னவா இருக்குது? ஆலயமாக இருக்கிறது. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். அப்ப ஆவியா இருக்கக்கூடிய தேவன் அந்த மாம்சத்துக்கு உள்ளாக வந்து வாசம் செய்யணும் அப்படிங்கறதான் தேவனுடைய நோக்கம். அப்ப நாம தான் ஆலயமா இருக்கோம்னா, இந்த ஆலயம் யாருடைய விருப்பத்தின்படி, யாருடைய சித்தத்தின்படி இருக்கணும்? ஆமென். தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கணும். ஒருவேளை நம்மளுடைய சித்தத்தின்படி இருந்ததுன்னா என்ன செய்ய மாட்டாரு? தேவன் வந்து வாசம் செய்ய முடியாது. மோசே வந்து ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணும்போது பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற குத்துவிளக்க மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும், மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறதான அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்து பரிசுத்த ஸ்தலத்திலையும் வச்சிருந்தா தேவன் வந்து வாசம் செஞ்சிருப்பாரா? வாசம் செஞ்சிருக்க மாட்டாரு. ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா தட்டுமுட்டுகள்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படிதானே? தட்டுமுட்டுகள்னா என்ன அர்த்தம்? சின்ன சின்ன காரியங்கள் கூட தேவனுக்கு ஏற்ப நேர்த்தியாக இருந்தோம். நேர்த்தியாக இருந்தா மட்டும்தான் தேவன் என்ன செய்வாரு? அங்க கடந்து வந்து வாசம் செய்வார். அமேன், அமேன். புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இங்கேயும் ஆலயத்தை குறித்து நம்மளால பார்க்க முடியும். யோவான் 2வது அதிகாரம் 19 இருந்து 21 வரைக்கும் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆமேன், அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பேசுறாரு. பேசும்போது
எப்படி பேசுறாரு? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஜனங்கள் எல்லாருமே எந்த ஆலயம் நினைச்சிட்டாங்க? சாலமோன் காலத்துல கைகளால் கட்டப்பட்ட ஆலயம் இருக்குதுல்ல, அந்த ஆலயத்தை தான் ஜனங்க என்ன நினைச்சிட்டாங்க? அதுதான் இவர் என்ன செய்ய போறாரு? இடிக்க சொல்றாரு. 3 நாளைக்குள்ள மறுபடியும் இந்த ஆலயத்தை கட்டிடுவேன்னு சொல்றாரு. 40 வருஷமா உட்கார்ந்து கட்டின ஆலயத்தை 3 நாளைக்குள்ள எப்படி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திக்கிறாங்க. ஆனா தேவனுடைய சிந்தனை எப்படி இருக்குது? தேவன் எதை பத்தி சொல்றாரு? இயேசு கிறிஸ்து எதை பத்தி சொல்றாரு? அவருடைய சரீரமாகிய ஆலயத்தை பத்தி சொல்றார். ஏன்னா தேவன் யாருக்குள்ளாக வாசம் செய்கிறாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் வாசம் செய்கிறார். அப்போ தேவன் எந்த இடத்துல வாசம் செய்கிறாரோ அதுதான் என்னவா இருக்கிறது? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தமிழ்ல கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? கோவில் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவில், கோ பிளஸ் இல், அப்படித்தானே? கோனா என்ன அர்த்தம்? கோனா அரசன், இல் அப்படின்னா இல்லம், அரசன் தங்குகிறதான இல்லம். அதே போல தேவன் தங்குகிறதான இடம் தான் என்னது? கோவில், ஆலயம். ஆமென், ஆமென். அப்ப நாம தான் என்னவா இருக்கிறோம்? தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறோம். இங்க இயேசு கிறிஸ்துவானவர் ஆலயமாக இருக்கிறார். பார்க்கிறோமா? 21வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அவர் பேசினார். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமானது, சிந்திச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமானது அவருடைய விருப்பத்தின்படி இருந்ததா அல்லது தேவனுடைய விருப்பத்தின்படி அவருடைய சரீரம் இருந்ததா? தேவனுடைய விருப்பத்தின்படி இருந்தது. தேவன் பிதாவானவர் காண்கிறது எதுவோ அதே மாத்திரமே குமாரன் என்ன செய்கிறாரு? செய்கிறார், நடப்பிக்கிறார். அப்ப பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்ன? பிதாவாகிய தேவன் என்ன காரியத்தை செய்வது விரும்புகிறார், பிதாவாகிய தேவன் என்ன பேசுறதை விரும்புகிறார் அப்படிங்கிற ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்கிறார்னா இயேசு கிறிஸ்து பார்த்து பார்த்து என்ன செய்யறாரு? அதை அப்படியே ஃபாலோ பண்றாரு. அதனாலதான் தேவன் யாருக்குள்ளாக இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் பண்ற எல்லா காரியமுமே எதன் அடிப்படையில் இருக்குது? பிதாவின் சித்தத்தின் அடிப்படையில, தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா வசனத்தின் அடிப்படையில இருக்கிற ஒரே ஒரு நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அந்த காலகட்டத்தில் இருக்கிற பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், பிரதான ஆசிரியர்கள் எல்லாருமே போதகர்கள் தான். எல்லார் கையிலுமே பைபிள் இருந்தது. ஆனா எல்லாருமே அவங்களும் என்ன எப்படிதான் இருக்காங்க? ஆலயமாக தான் இருக்கிறாங்க. ஆனா தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக அவங்க இல்லை. இப்ப தேவன் தங்குகிற ஆலயமாக இருந்தா மட்டும்தான் தேவன் என்ன செய்வாரு? கடந்து வாசம் செய்வாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு சீசர்கள் எல்லார் மத்தியிலையும் தேவாவியனவர் இறங்கினாரா இல்லையா? இறங்கினார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா பெந்தேகோஸ்து நாள்ல பரிசுத்தாவியானவர் இறங்கினார்னு பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து காண்பித்த மாதிரியின்படி, இயேசு கிறிஸ்து போதித்த வசனத்தின் அடிப்படையில் சீசர்கள் இருக்கிறதுனால தான் தேவன் என்ன செய்கிறாரு? சீசர்கள் மத்தியிலேயும் தேவன் இருந்தார். ஆமென், ஆமென். இப்ப இந்த எல்லா காரியங்களும் எதற்காக நமக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளும் எப்படிதான் இருக்கோம்? நாமளும் தேவனுடைய ஆலயமா இருக்கோமா இல்லையா? நாமளும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட ஆலயமாக இருக்கிறோம்? பரிசேயர் சதுசேயர் போன்ற ஆலயமாக இருக்கிறோமா, அல்லது இயேசு கிறிஸ்து இருந்ததை போல அவருடைய செய்கிற ஒரு ஆலயமாக இருக்கிறோமா அப்படிங்கிறதையும் நாம என்ன செய்யணும்? சோதித்து அறியணும். வருஷத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கோம், அப்படித்தானே? இந்த வருஷத்துல இது எத்தனாவது ஞாயிற்றுக்கிழமை? முதல் ஞாயிற்றுக்கிழமை. முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு முன்பாக நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்போ இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை பார்க்குற நாம இந்த வருஷத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமா இருக்கும். ஆனா இந்த வருஷத்துல தேவன் வர்றாரு அப்படின்னா தேவன் எனக்குள்ளாக தங்க முடியும் அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, அப்படித்தானே? அந்த அளவுக்குள்ள இதயத்துக்குள்ள என்ன இருக்குது? கடினங்கள், கேடுபாடுகள், அப்படித்தானே? பொறாமைகள், எரிச்சல்கள், மற்றவர்கள் பற்றியதான கோபங்கள் எல்லாமே இருதயத்துக்குள்ளாக இருக்கு. தேவனால் என்ன செய்ய முடியாது? நிச்சயமாக தேவன் வந்தாலுமே, உங்க மத்தியில நான் வாசம் செய்யணும்னு விரும்பினாலுமே என்ன செய்ய முடியாது?
தங்க முடியாது. இப்போ தேவன் வந்து தங்கக்கூடிய ஒரு ஆலயமாக நாம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வாசிங்க, யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஆமென். அமேன், அமேன். அப்ப தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக நாம மாறணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? அமேன். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளணும். வசனத்துல தான் தேவன் விரும்புகிறபடி நம்மளால மாறணும் அப்படிங்கறது எல்லாமே வேத வசனத்துல தேவன் என்ன செஞ்சிருக்காரு? எழுதி கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய விருப்பம் இதுதான், தேவன் செய்ய போகிற காரியம் இதுதான், தேவன் நடப்பிக்க விரும்புகிற காரியம் இதுதான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே தேவன் வேத வசனத்துல எழுதி கொடுத்திருக்கிறாரு. எல்லார் கையிலுமே பைபிள் இருக்கா? எதுக்காக எழுதி கொடுத்திருக்கிறாரு? இதை கை கொள்ளும் பொழுது தேவன் என்ன செய்வாரு? கடந்து வந்து அந்த மனிதர்கள் மத்தியில வாசம் செய்வாராம். எதுக்காக ஆசரிப்பு கூடாரத்திலையும் சாலமோன் நாட்களையும் அவர் வந்து ஆலயத்தை கட்ட சொன்னார் அப்படின்னா, தேவன் விரும்புகிறபடி அந்த ஆலயம் இருந்ததுனால தேவன் வந்து வாசம் செய்தார். அதே போல புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷத்துல தான் தேவனுடைய வருகையே வருது. தேவன் வந்து என்ன செய்ய போறாருன்னா மனுஷர்கள் மத்தியில தேவன் வாசம் செய்ய போகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். பாட்டெல்லாம் இருக்கு, அப்படித்தானே? மனிதர்கள் மத்தியிலே தேவாகி தேவன் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கோம். அப்போ இந்த காரியம் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா எப்படி ஆசரிப்பு கூடாரம் இருந்ததோ அதே போல நாமளும் என்ன செய்யணும்? ஒரு ஆசரிப்பு கூடாரமாக நாமளும் மாறணும். நம்மகிட்ட நம்மளுடைய கிரியைகள் தேவனுக்கு ஏற்ப இருக்கிறதா, தேவன் விரும்புகிறபடி இருக்கிறதா, அல்லது தேவன் விரும்பாத காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேனா அப்படிங்கிறதை நாம சோதித்து பார்க்கணும். ஆமென். சோதித்து பார்த்து தேவன் விரும்பாத காரியம் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும்? அதை விட்டு விடணும். இது வந்து பாயிண்ட் நம்பர் 1. ஓகேங்களா? நம்மளுடைய கிரியைகளை பத்தி நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது என்னன்னா வேத வசனம் பார்க்கிறோமா? வேத வசனத்துல யோவான் 14:23 பார்க்கும்பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். வேத வசனத்தை கை கொள்ளும் பொழுதுதான் தேவன் என்ன செய்வாரு? அவன் என் பிதாவின் அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்துல வந்து அவனோட வாசம் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஓகேங்களா? அப்போ வேத வசனம் எதை பற்றி சொல்லுகிறது அப்படிங்கிறது முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பற்றி சொல்லுகிறது. எல்லா வசனத்தையும் எல்லா காலத்துக்கும் என்ன செய்ய முடியாது? எடுத்துக்க முடியாது. அநேகர் என்ன செய்வாங்க? பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எடுத்து தேவன் என்ன செய்ய போறாரு? என்னை ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு ஜெபம் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அது ஆபிரகாமுக்கு கொடுத்தது. நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? மோசே காலத்துக்கு முன்னாடி ஆபிரகாமா இருந்தாதான் அந்த வாக்குத்தத்தை நமக்கு சொந்தம். ஆமென், ஆமென். அப்ப நமக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது வேத வசனத்தின் அடிப்படையில் முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வேதம் தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா என்ன செய்ய முடியாது? கை கொள்ள முடியாது. மோசே நாட்கள் உள்ள காலத்தையும் செங்கடல் 2 பிளந்தது போல நான் மெரினா பீச்சுக்கு போனதுக்கு அப்புறம் கடல் என்ன செய்யணும்? 2 பிளக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கடல் 2 பிளக்குமா? பிளக்காது. புரியுதா உங்களுக்கு? சோ அந்தந்த காலகட்டத்தில் தேவன் எப்படி செயல்படுகிறார், என்ன காரியத்தை செய்கிறார் அப்படிங்கிறதை அந்த காலங்களின் அடிப்படையில வேதாகமத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சு கொள்றது மட்டும் இல்லாம அதை சரியாக கை கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஆமென், ஆமென். வெளிப்படுத்தின விசேஷ காலகட்டத்திலையும் தேவன் என்ன செய்யறார் அப்படின்னா ஜனங்கள் மத்தியில வந்து வாசம் செய்ய போகிறாராம். ஸ்பெசிபிக்கா அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஜனங்கள் அப்படிங்கிறத தெளிவா தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு அந்த காரியம் தெரியல அப்படின்னா நம்ம அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். தெரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் அப்படின்னா அந்த நபராக நம் மாறணும், எப்படிலாம் மாறணும் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென், ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். அமேன், அமேன். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா முத்திரை போடப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய இருதயத்திலையும் மனதிலையும் பதித்து கொண்டவர்கள் தான் யாருன்னா இந்த முத்திரை போடப்பட்டவர்கள் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம்
முதலாவது வசனத்தை வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஆமென். மூணாவது வசனம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. அமேன் அமேன். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, எப்படி அங்க 144,000 பேர் முத்திரையிடப்பட்டிருக்காங்களோ அந்த 144,000 பேர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை தங்களுடைய இருதயத்திலையும் மனதிலையும் பதித்துக் கொண்டு யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தின் பார்த்ததின்படி கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. அமேன் அமேன். அந்த 144,000 பேரும் எந்த காலகட்டத்தில் வெளிப்படுறாங்க? இரண்டாம் வருகை நாட்களில் வெளிப்படுகிறாங்க. இது எல்லாமே வாக்குத்தத்தம், இது எல்லாமே தீர்க்க தரிசனம். உலகத்துல எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க? 850 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. எக்ஸாக்டா எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஜனங்கள் பிறக்கிறாங்க, மரித்து போகிறாங்க. ஆனா 850 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்காங்க. 1,44,000 அப்படிங்கும் பொழுது கவுண்ட் எவ்வளவு இருக்குது? ரொம்ப கம்மி, அப்படித்தானே? 850 கோடி எங்க இருக்குது? 1,44,000 எங்க இருக்குது? இந்த 1,44,000 பேர் மட்டும் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்படல. 1,44,000 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? முதலாவது பாக்குறோமா? மூன்றாவது வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 14:3 அவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது. என்னன்னா, முதலாவதாக இவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இரண்டாம் வருகை நாட்கள்ல நல்ல வேதத்தை அறிந்து கொண்டவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில்? வெளியே போய் நீங்க கேட்டீங்கன்னா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை போதிக்க மாட்டாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா 1,44,000 பேர் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ வாயினால சொல்றது முக்கியம் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது முதல்ல என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இந்த 1,44,000 பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள காரியம் என்ன அப்படிங்கிறதை தெரிந்தவர்களாக இருக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல நிகழ்வுகள்லாம் எதை பற்றி சொல்லுகிறது அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. என்ன அர்த்தம்? வேத வசனத்தை நன்கு அறிந்தவர்கள். இவர்கள் மாத்திரம் அல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனம், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆமேன் ஆமேன். முதலாவது 1,44,000 பேர் வராங்க. அதற்கு பின்பு பார்க்கும்போது ஒருவரும் எண்ணக்கூடாதுமான திரளான ஜனங்கள் என்ன செய்யறாங்க? திரளான ஜனங்கள். தேவன் எங்க இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கிறது, தேவ ஆவியானவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத எல்லாமே இவங்க என்ன செய்யறாங்கன்னா பார்த்து அந்த இடத்துக்கு நேராக இவங்க கடந்து வராங்க. அமேன் அமேன். அப்ப அந்த 1,44,000 பேராக இருந்தாலும் இப்போ வரக்கூடியதான இந்த திரளான ஜனங்களாக இருந்தாலும் இவர்கள் எல்லாருமே எதை நன்கு அறிந்தவர்கள்? வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தை நன்கு அறிந்தவர்கள். பழைய ஏற்பாடுல இருந்து வரலாறு, அதுக்கப்புறம் ஞான போதனைகள். வேதத்துல 4 பகுதியா பிரிக்கலாம், அப்படித்தானே? என்னதெல்லாம்? வரலாறு, ஞான போதனைகள், தீர்க்க தரிசனம், நிறைவேறுதல். அப்போ இந்த 4 காரியத்தையும் நம்ம பார்க்கும்பொழுது முழு வேதாகமே அதுக்குள்ள அடங்குது. இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா 4 காரியத்திலுமே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. வரலாறுனா என்ன, வரலாறுல தேவன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறது தெரியும். ஞான போதனையின் மூலமாக நம்ம என்னென்ன காரியங்களா மாற்றணும் அப்படிங்கிறது தெரியுது. தீர்க்க தரிசனம் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் எப்படி அது மாம்ச தோற்றமாக தோன்றிருச்சு அப்படிங்கிற காரியமும் என்ன செய்கிறது அவர்களுக்கு தெரியுது. இவர்கள் மட்டுமே யாரு? இரண்டாம் வருகையில தேவன் வந்து வாசம் செய்யக்கூடிய ஆலயமாக இருக்கிறார்கள். ஆமென் ஆமென். மற்ற இடத்துல என்ன செய்ய மாட்டாரு தேவன் வந்து?
வாசம் செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகை நாட்கள்ல எப்படி தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மட்டும் வந்து வாசம் செய்தாரோ, அதே போல இந்த 1,44,000 பேர் மற்றும் வெள்ளையங்கி தரித்த திரளான ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வர்றாங்க. இவர்கள் எல்லாருமே வேத வசனத்துல தேறினவர்களாக இருக்கிறாங்க. அதனாலதான் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறார்னா இவர்களோடு கூட வந்து அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 15வது வசனம். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். ஆமென், ஆமென். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே அவர் என்ன செய்யறாருன்னா வாசமாயிருப்பார். அப்போ இது இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை நாட்களில் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறது. நாம என்ன செய்யணும்? நம்ம பாயிண்ட் நம்பர் 1 1,44,000 மாறணும். பாயிண்ட் நம்பர் 2 வெள்ளையங்கி தரித்த திரளான ஜனங்களாக மாறணும். பாயிண்ட் நம்பர் 3 எதுவும் இல்லை. என்ன அர்த்தம்? 3 பாயிண்ட் தேவன் நம்ம கொடுத்திருக்காரு. 1 1,44,000 லிஸ்ட்ல நம்ம போய் சேரணும். அது முடியலையா? வெள்ளையங்கி தரித்த திரளான ஜனக்கூட்டம் 2 பேர் மத்தியில தான் என்ன செய்யறாருன்னா தேவன் வந்து வாசம் செய்கிறாராம். அது ரெண்டு பேருமே யாரு என்னன்னு தெரியல அப்படின்னா எப்படி நம்மளால புரிஞ்சுக்க முடியும்? எப்படி தேவன் நம்ம மத்தியில வந்து வாசம் செய்ய முடியும்? அநேகர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவா? பரலோகம் வேண்டாம் அப்படிதானே? ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர்கிட்ட பேசும்போது கூட இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருக்காரு, போதுமே, அவர் விசுவாசா போதுமே, எதுக்காக வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் வந்து நான் எழுதி கொடுத்ததா? யோவான் பிரதர் எழுதி கொடுத்து இதை நீங்க படிச்சாதான் பரலோகத்துக்கு போவீங்க நான் சொன்னனா? இல்ல. இதை எழுதி கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து, தேவ ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காரு? யோவானுக்கு காண்பிச்சு எழுதி கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது தேவனுடைய சித்தமானது என்ன செய்கிறது? பூமியில நிறைவேற்றப்படுகிறது. அப்போ இதெல்லாம் யார் புரிஞ்சு கொண்டு உணர்ந்து கொண்டு இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா தேவன் வாசம் செய்கிறதான ஆலயமாக அந்த ஜனங்கள் எல்லாருமே மாறுகிறார்கள். ஆமென், ஆமென். அவர்கள் அந்த ஆலயமாக மாறுகிறதன் மூலமாக தான் தேவன் என்ன செய்கிறார்னா அந்த ஜனங்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்கிறார். ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து கூட்டியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா தேவன் என்ன செய்ய மாட்டார்? நம்மகிட்ட வந்து வாசம் செய்ய மாட்டார். தேவன் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா நம்மளை தூக்கி நரகத்துல தூக்கி போட்டுருவாரு. ஆமென், ஆமென். அதனால வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ அப்படி நடந்தது இப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் என்ன செய்ய முடியாதுன்னா இமேஜினேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா தேவன் என்ன காரியத்துக்காக எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதை தேவன் நிறைவேற்றும் பொழுது தேவன் என்ன செய்வாரு? அதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். வெளிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது அந்த காரியத்தை புரிந்து கொண்டு அதை கை கொள்ளும் பொழுது தேவன் என்ன செய்வாரா? நம்மோடு கூட அவர் கடந்து வந்து வாசம் செய்வார். எல்லாருமே இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த 2025வது வருஷத்துல நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானம் என்னன்னா இந்த வேத வசனத்தின்படி நான் மாறணும். ஆமென், ஆமென். இந்த வேத வசனத்தின்படி தேவன் தங்குகிற ஒரு ஆலயமாக நான் இருக்கணும் அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்யணும்? ஒரு தீர்மானமாக நம்ம எடுக்கணும். அப்பந்தான் தேவன் என்ன செய்ய முடியும்? கடந்து வந்து வாசம் பண்ண முடியும். தீர்மானம் எடுக்கிறதோட போன வருஷம் எடுத்தது மாதிரி தீர்மானம் எடுத்துட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. தீர்மானம் எடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல வேதத்துல நான் தேர்னவனாக இருக்கணும் அப்படிங்கிறத டெய்லி வேதத்தை வாசிக்கிறது மூலமாகவும் வகுப்புல ஜாயின் பண்ணி சொல்ற காரியத்தை புரிஞ்சு கொண்டு நம்மையும் மாற்றிக்கொள்ளணும். வேத வசனத்தின்படி என்ன செய்யணும்? நம்ம வேத வசனத்தை நம்முடைய இருதயத்துல நம்ம முத்திரையிடப்படணும், பதித்து கொள்ளணும். ஆமென். அப்படி நாம இருக்கும் பொழுதுதான் நம்ம எல்லாருமே தேவனுடைய ஆலயமாக இருப்போம். தேவன் என்ன செய்வார்னா நம்ம மத்தியிலே அவர் கடந்து வந்து அவர் வாசம் செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2025வது வருஷம் ஆண்டவரே, முதல் பரிசுத்த ஆராதனை ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஆராதனை செலுத்தும்படியாகவும் ஆண்டவரே, பாட்டினால் பாடவும் ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே, உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைகளை கேட்பவும் தேவரீர் கொடுத்த உன்னதமான உம்முடைய கிருபைக்காக பாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவனானவர் ஆண்டவரே,
ஆலயத்திலே வாசம் செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து ஆண்டவரே பழைய ஏற்பாட்டிலிருந்து நாங்கள் பார்த்தோம். ஆலயமானது ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அங்க வந்து வாசம் செய்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவரே நாங்களே ஆண்டவரே ஆலயமாக இருக்கிறோம். நாங்களும் தேவன் விரும்புகிற விண்ணமாக ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில வேத வசனத்தின் அடிப்படையில நாங்களும் ஆண்டவரே மாறுகிறவர்களாக நாங்கள் காணப்படுவதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படி கர்த்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவரே வார்த்தையை கேட்டு அதை விட்டு விடாதபடி ஆண்டவரே தங்களுடைய இருதயத்திலே பதித்து கொண்டவர்களாகவும் தங்களுடைய கிரியைகளை ஆண்டவரே வேத வசனத்தின் அடிப்படையில மாற்றிக்கொள்கிறவர்களாக காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து இந்த ஆராதனை ஆண்டவரே இவ் மட்டுமாக நீர் வழிநடத்தி வந்தீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. கடந்து வந்த ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வார்த்தையில தேறினவர்களாகவும் ஆண்டவரே உண்மை ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நாங்கள் வரவேற்கிறவர்களாகவும் நீர் எங்கள் மத்தியிலே இருந்து ஆளுகை செய்வதற்கு ஆண்டவரே நாங்கள் தகுதியுள்ள பாத்திரமாக ஆண்டவரே ஒரு ஆலயமாக நாங்கள் மாறுவதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லா துதிக்க நமக்குமே உமக்கே எடுக்கிறோம். மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். என்ன தலைப்பில் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு வார்த்தையை? ஆமென். முதலாம் ஆளுகர் யார் இருந்தா? தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக இயேசு கிறிஸ்து. ஸோ நம்ம இரண்டாம் வருகையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். எப்படி வாழ முடியும் நம்மளால்? ஆமென். வேதத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களும் நம்ம அறிவது மூலமாக நாமும் என்ன பண்ணலாம்? தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக நம்ம வாழ இருக்க முடியும். ஆமென். ஆமென். இப்பொழுது கூட அறிவிப்பு பகுதிக்குள்ளாக செல்வோம். முதலாவது அறிவிப்பு, எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? நம்மளுக்கு ஆராதனை இருக்குது. எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. ஆமென். ஸோ 10 மணிக்கு நம்மளுக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை இருக்குது. நம்மளுக்கு ஆஃப்லைன்லேயே இருக்குது. ஓகேங்களா? அதே போல் யாராச்சும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தூரத்தில் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு ஆன்லைன் மூலமா ஜூம் லிங்க் மூலமா ஆன்லைன்லேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம உதவி செய்யலாம். செய்வோமா? ஆமென். ஆமென். அடுத்த அறிவிப்பு, சர்வதேச வேதாகம கல்விக்கூடம் நடத்தும் இலவச வேதாகமம் கற்றுக்கொள்வதற்காக நம்மளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா வீட்டில் இருந்து நம்மளுக்கு வாரத்தில் 2 நாள் கிளாஸ் இருக்குது. செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நைட் 8 மணிக்கு. ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா இந்த மாதத்தில் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. அந்த கிளாஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்? தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் அநேகருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சுவிசேஷம் அறிவித்து இந்த வார்த்தையை அவங்களுக்கு நம்ம இலவசமாக கொடுப்போம். இன்னொரு வகுப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே மாதத்தில் 21ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஆயத்தப்படுத்தலாம். நம்ம என்ன பண்ணலாம்? அநேகருக்கு நம்ம பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டை தான் நம்ம கொடுக்க முடியும். ஆனால் இந்த வருடத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வருடத்தில் நம்ம இந்த வேதாகம கல்வி கூட நடத்தும் இந்த வேதாகம கோர்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஒரு நியூ இயர் கிஃப்டாக நம்ம கொடுக்கலாம். ஆமென். கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆமென். கொடுக்க முடியும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு அநேகருக்கு சுவிசேஷம் அறிவித்து அவங்களும் என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தம் என்ன, 2ஆம் வருகையில் தேவனுடைய சித்தம் என்பதை அவர்கள் அறிவதற்கு நம்ம உதவியாக இருக்கலாம். அதே போல் இந்த கிளாஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா இப்போ ஜூம் லிங்க்கில் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணுறது இருக்கணுங்களா அந்த ஆன்லைன் ஜூம் லிங்க் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் ஸ்டாஃப்கிட்டையும் கேட்டு பாருங்கள். ஓகேங்களா? அவங்களும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. அது மூலயமா நீங்கள் அநேகருக்கு இந்த ஜூம் லிங்கை கொடுத்து அநேகரே தேவனுடைய ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கலாம் இருப்போம். ஆமென். ஆமென். இப்பொழுது கூட நம் மத்தியில் இருக்கிறதான ஷெஃபி சிஸ்டர் காணிக்கை சாங் ஏறெடுப்பதாக நம் அனைவரும் காணிக்கை ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஹல்லேலூயா. ஓகே, நீங்க கேட்ட செய்தியின்படி தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக மாறதுக்கு நீங்க எல்லாரும் ஆயத்தமா இருக்கீங்களா? ஆமென். ஓகே, நம்ம உண்மையாவே தேவன் வாசம் செய்யும் ஆலயமா மாறணும்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய காரியம் நீங்க கேட்டோம், வசனத்திற்கு கீழ்ப்படியணும், நம்மை நாமே வெறுத்து
தேவ சித்தத்தை செய்யும் போதுதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக மாற முடியும். சோ இந்த நேரத்திலையும் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஒரு காணிக்கை பாடலை பாட போகிறோம். நம்ம உணர்ந்து நம்மளுடைய காணிக்கைகளாலும் நம்மை நாமே அர்ப்பணிக்கிறவர்களாகவும் நம்ம இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். எல்லாரும் எழுந்திருச்சு நிக்கலாமா? நம்ம எழுந்திருந்து இந்த பாடலை சேர்ந்து நம்ம பாடலாம். என்னை ஜீவ பலியாக என் தேவா படைக்கிறேன், எந்த உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். என்னை ஜீவ பலியாக என் தேவா படைக்கிறேன், எந்த உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். நான் நல்ல நீரே என் வாழ்க்கை இனிமேலே சித்தம் செய்ய காத்திருப்பேன் சிலுவையின் கீழே. என்னை ஜீவ பலியாக என் தேவா படைக்கிறேன், எந்த உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். ஆசை என் நிச்சை யாவையும் சிலுவையில் அறைந்து விட்டேன், உலகை என் முதுகின் பின்வாய் நானும் எறிந்து விட்டேன். சிலுவையை முன்வைத்து என் தேவா பாதையில் ஓடிடுவேன். என்மை கண்ட பின்னே தேவா அதினால் என்னை ஜீவ பலியாக என் தேவா படைக்கிறேன், எந்த உள்ளத்தை முழுவதுமாக தேவா கொடுக்கிறேன். நான் நல்ல நீரே என் வாழ்க்கை இனிமேலே சித்தம் செய்ய காத்திருப்பேன். ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது நம்ம கூட காணிக்கைக்காக ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளில் கூட எங்களை கூட்டி சேர்த்த இந்த மகா பெரிய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிற தேவனே. இந்த நேரத்தில் கூட தேவனே, எங்களுடைய வருமானத்திலிருந்து உமக்கு 10, 30, 60, 100 ஆண்டவரே உங்களுடைய பாதப்படையிலே நாங்கள் விதைத்திருக்கிற தேவனே. இதுக்கு ஆண்டவரே தகுந்த ஆண்டவரே எங்களுடைய பலன்களை நாங்கள் ஆண்டவரே அறுவடை செய்யும்படியாக கிருபை பாட்டுங்க தேவனே. ஆண்டவரே எங்களுடைய வேலையில் ஆண்டவரே ஆசீர்வாத கட்டளைப்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. இதன் மூலமாக நாங்கள் ஆண்டவரே பெருகும்படியாக கிருபை பாட்டும்படியாக ஜெபிக்கிற தேவனே. மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுத்த ஆண்டவரே உள்ளங்களை நீ இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேல் நடத்த வல்லவராக இருக்கிறதுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே இது எல்லாவற்றும் குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட முடிவு ஜெபத்துக்குள்ளாக நம்முடைய போதகர் அவர்களை நம்மை வழிநடத்துவராக. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. தேவனே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்லி ஆண்டவரே தாவீது சொன்னது போல ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பாக உமக்கு ஆராதனை ஏறெடுக்க முடியாக ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர், நீர் எங்கே வாசம் செய்கிறீர் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரே கடந்து வந்து உமக்கு ஆராதனை செலுத்த தேவரீர் கொடுத்த உன்னதமான உம்முடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, பாட்டினால் பாடவும் ஆண்டவரே உமக்கு ஆராதனை ஏறெடுக்கவும் தேவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட ஆண்டவரே வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே மாறுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். காணிக்கை பகுதியில் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உற்சாகமாக ஆண்டவரே காணிக்கை செலுத்தினார்கள், அதை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அநேக சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே, பிரச்சனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள் மத்தியிலும் ஆண்டவரே
உம்முடைய சன்னிதானத்துக்கு ஆண்டவரே உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வீட்டில் இருக்கிறதான குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தர் நீக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாத குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தோடும் மகிழ்ச்சியோடும் செழிப்பதற்கு தேவன் உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை தொடக்கத்தை முடிவு வரைக்கும் நீர் வழி நடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிக மகிமையா உமக்கே எடுக்கிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியை செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி விலைக்கு ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென்.